தோழர்களுக்கு வணக்கம். இப்போது திமுக ஏன் தோத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2001 தேர்தலையும் 2026 தேர்தலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். 2001 ஓட்டு போடாமல் நம்ம தோற்றோம். 2021 நம்ம ஓட்டு போட்டதால் தோற்றோம். அது என்ன சார் ஓட்டு போட்டதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996லேருந்து 2001 வரையிலுமான அந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதனால் 2001 எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம மக்கள்லாம் சிறப்பான ஆட்சி, எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, அதனால் நம்ம ஒரு ஓட்டுனால தோற்க போகுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டு போடாமல் போயிட்டாங்க அப்படின்னு. அது ஒரு காரணம். அதில் நிறைய காரணம் இருக்குது, இதுவும் ஒரு காரணம். அதே போல் 2026 என்ன நடந்துச்சு அப்படின்னா, திமுகவுக்கு தான் எல்லோரும் ஓட்டு போடுவாங்க, நம்ம பிள்ளை சொல்லுது, நம்ம பேத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஓட்டுனால போகுதா அப்படின்னு சொல்லி எல்லோரும் விஜய்க்கு போட்டதுனால நம்ம தோற்றோம். ஸோ 2021 போடாமல் நம்ம தோற்றோம். 2026 நம்ம ஓட்டு வேறவங்களுக்கு மாற்றி போட்டதுனால தோற்றோம். ஸோ இப்படிலாம் நம்ம அரசியலில் எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எந்த டைம்லேயும் நம்ம விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பட்டிமன்றத்து ராஜா ஒரு தடவை திமுக மேடையில் பேசும்போது, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, என்ன சொல்கிறது, இந்த 2024, 25 அந்த டைமில் ஒரு திமுக மேடையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அது திருவாரூரில் அல்லது தஞ்சாவூரில் அந்த சரௌண்டிங்கில் தான் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார். இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே திமுககாரங்க, கட்சிக்காரங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. உங்கள் குடும்பம் எங்கே? உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்கள் மனைவிக்கிட்ட, உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட ஏன் நம்ம திமுக ஆதரிக்கணும், ஏன் நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சொன்னால் தானே அது அடுத்த தலைமுறைக்கு போகும். நீங்கள் கட்சிக்காரங்க மட்டும் வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு திமுக ஏன் ஆதரிக்கணும், ஏன் ஓட்டு போடணும், திமுக ஏன் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு பின்னால் இருக்க உங்கள் குடும்பத்துக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். நம்ம உண்மையாலுமே சொல்லப்போனால் அதை நம்ம தவறிட்டோம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நம்ம குடும்பமாகத்தான் கட்சி கூட்டத்துக்கு நம்ம போகணும், கழக கூட்டத்துக்கு போகணும். அப்போ தான் நம்ம அதை மீட்டெடுக்க முடியும். அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம குடும்பத்தில் இருக்க அடுத்த தலைமுறைக்கு, எனக்கு எங்கள் அப்பா சொன்னார் நம்ம ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணுன்னு. அதனால நான் திமுகவை ஆதரிக்கிறேன், அதுக்காக நான் ஓட்டு போடுறேன், அது ஆட்சிக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி தோழர்களே.